இந்த வீடியோவில் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை எப்படி பிசியோட வெப் கேமராவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கொஸ்டினே நம்ம எதுக்காக நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வெப் கேமராவை யூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம வெப் கேமரா வாங்கி கூட யூஸ் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் இருக்க ஒரு 5000 rupees வெப் கேமராவை எடுத்தால் கூட நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு க்ளோஸராக கூட அதோட குவாலிட்டி வராது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக 8000 9000 வரைக்குமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும், உங்களுக்கு வெப் கேமரா தனியாக வாங்கணுமான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் தேவையே இருக்காது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை மற்றபடி அடிக்கடி மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்க, உங்களுக்குமே கொஞ்சம் குவாலிட்டியான வெப் கேமரா வேணும், அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னா எந்த காசுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை கூட நீங்கள் வெப் கேமராவை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் தான் எப்படின்னு காட்ட போகிறேன். ரொம்ப சுலபமான ஸ்டெப்ஸ் தான். உங்ககிட்ட இன்டர்நெட் இல்லாட்டி கூட பரவாயில்ல, யூஎஸ்பி கேபிள் வழியாக கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா வைஃபை இருந்துச்சுன்னா ஒயர்லெஸ்ஸாக கூட உங்களால் வெப் கேமராவை எனேபிள் பண்ண முடியும். ஸோ அதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஸோ இங்கே நான் 2 மெத்தட் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நீங்கள் ஓபிஎஸ் இல்லைனா ஸ்ட்ரீம் லேப்ஸில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, அதில் மட்டும் உங்களுக்கு வெப் கேமரா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த முதல் ஸ்டெப். ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு ஓபிஎஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஓபிஎஸ்ல எப்படி பண்ணுறோமோ அதே ஸ்டெப் தான் ஸ்ட்ரீம் லேப்ஸ்லையுமே. முதல்ல நாம ஓபிஎஸ்ல எப்படி இந்த வெப் கேமரா செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஓபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே ஓபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ரன்னிங்ல தான் இருக்கு, நீங்களே பார்க்கலாம். இது இல்லைனா ஸ்ட்ரீம் லேப், ரெண்டுக்குமே ஒரே மெத்தட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்தால் போதும், இதோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ முதல் ஆப்ஷனா நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது மொபைல் ஃபோன் ஆப்பிள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் உங்களோட மொபைல் டிவைஸ் ஏதோ அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப் ஸ்டோரில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த ஆப் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஓபிஎஸ்ஐ எந்த ஓஎஸ்ல யூஸ் பண்ணுறீங்க, லினக்ஸ், விண்டோஸ், மேக் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இந்த பிளக்இனோட டவுன்லோட் லிங்க் வந்துடும், இங்கே பாருங்க. அதில் கிளிக் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த டவுன்லோடு முடிஞ்சதுன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்ன செட்டப் ஃபைல் கிடைக்கும். ஸோ இதையுமே டபுள் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், அதாவது டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ண சொல்லி. ஸோ இதில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இதை செலக்டட் ஃபோல்டர் மிஸ்ஸிங் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஓபிஎஸ் உங்கள் பிசியில் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுவுமே ரொம்ப சுலபம் தான். ஸோ ஓபிஎஸோட ஷார்ட்கட் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கேன். உங்களுக்கு டெஸ்க்டாப்ல இருந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொகேஷன். ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஷார்ட்கட்டாக வந்துச்சுன்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். டிஸ்க் சியில் ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஃபோல்டர். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ இருக்குது. ஸோ மறுபடியுமே அந்த பிளக்இனை ஓப்பன் பண்ணி க்ளவுஸ் கொடுத்து இந்த லொகேஷனுக்கு வந்தால் போதும், மேலே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அந்த லொகேஷனுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சி. ஸோ சிக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே ஓபிஎஸ் ஸ்டுடியோ இதோ இருக்கு பாருங்க, ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஃபோல்டர் இங்கே பார்க்குற அதே ஃபோல்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி அதுக்குள்ள ஓபிஎஸ் ஸ்டுடியோ, சி அதுக்குள்ள ஓபிஎஸ் ஸ்டுடியோ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா அது ஆண்ட்ராய்டு அப்புறமா ஆப்பிளோட யூஎஸ்பி டிரைவரை இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா ஓபிஎஸ் ரன்னிங்ல இருந்துச்சுன்னா ஓபிஎஸை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம மொபைல் டிவைஸில் தான் நான் ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்த அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கு கண்டினியூ கொடுங்க, மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. மறுபடியும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கேமரா பெர்மிஷன், மைக்ரோஃபோன் பெர்மிஷன், அப்புறமா நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன் கேட்கும். அதுக்குமே அலோவ் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இங்கே வைஃபையோட ஐபி அட்ரஸ் காமிக்கும். ஸோ எதுக்குன்னா நான் இங்கே வைஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா? என்னோட வைஃபைல தான் கனெக்டில் இருக்குது, என்னோட பிசியுமே வைஃபைல தான் கனெக்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் வைஃபை மெத்தட் தான் காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா யூஎஸ்பியில் எப்படி கனெக்ட் பண்ணிட்டான் நம்ம வெப் கேமராவை யூஸ் பண்ணுறது அதையுமே காமிக்க போகிறேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே வைஃபை இருக்காது இல்லையா? ஸோ இப்போ மொபைலில் இவ்வளோ தான் செட்டப், மொபைலில் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ஐபி அட்ரஸ் அப்புறமா போர்ட் காமிச்சதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இப்போ நாம பிசியில் இருக்க ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பிசியில் மறுபடியுமே ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே ஓபிஎஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த சீனில் உங்களுக்கு வெப் கேமரா வைக்கணுமோ அந்த சீனுக்கு போயிடுங்க. ஸோ நான் இந்த கேம் சீனில் தான் வெப் கேமராவே வைக்க போகிறேன். ஸோ இந்த கேம் சீனில் வந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ளஸ் ஐக்கான், அதாவது சோர்ஸில் புதிய ப்ளஸ் ஐக்கானில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், ட்ராய்டு கேம் ஓபிஎஸ். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இங்கே நீங்கள் டிஃபால்ட்டாக ட்ராய்டு கேம் ஓபிஎஸ் அப்படின்னு நேம் இருக்கும். நீங்கள் இதுக்கு என்ன நேம் வேணாலும் வைக்கலாம், உங்கள் விருப்பம். நான் இங்கே வெப் கேம்னு வைக்கிறேன், வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்ததுமே இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிவைசஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே வராது ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கு கீழே ரீஃப்ரெஷ் டிவைஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மொபைலில் ட்ராய்டு கேம் ஆப் ஓப்பனில் தான் இருக்கணும். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா
கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஃப்ரீஸ் ஆகலை, அது லோடிங்கில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியுமே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்கள் மொபைல் டிவைஸோட ஐபி அட்ரஸ் இங்கே வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதில் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெப் கேமரா ஓப்பன் ஆயிடுச்சு. நான் கேமராவை ஸ்விட்ச் பண்ணுறேன் பாருங்க, ஒரே நிமிஷம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க ஆப்பில் இருந்து நீங்கள் கேமராவை ஸ்விட்ச் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைவாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே லைட்டிங் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வெப் கேமரா கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ லைட்டிங் எனக்கு ஆப்போசிட்ல இருந்து வந்து அதனால தான் டார்க்காக தெரியுது, நல்ல கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த மெத்தட்ல தான் நம்ம ஒயர்லெஸில் செட்டப் பண்ணலாம். ஸோ இப்போ பிசியில் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் செட்டப். ஓகே கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீனில் வெப் கேமரா வந்துடுச்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் வெப் கேமரா ரீசைஸ் பண்ணலாம், க்ராப் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் மெத்தடில் பண்ணுறது, அதாவது வைஃபை வழியாக பண்ணுறது. ஸோ எல்லாருக்கிட்டையுமே வைஃபை இருக்காது. ஸோ உங்ககிட்ட வைஃபை இல்லைன்னா எப்படி யூஎஸ்பி கேபிள் மூலியமாக பண்ணுறது அப்படிங்கிறதுமே காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள், இதே மெத்தட் தான். எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ் பண்ணணும், அதாவது உங்கள் மொபைல் டிவைஸில் நீங்கள் யூஎஸ்பி டிபக்கிங் அதை எனபிள் பண்ணணும். ஸோ அதை எப்படி நான் காட்டுறேன். ஸோ யூஎஸ்பி மெத்தடில் உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி வெப் கேமரா யூஸ் பண்ணால் முதல்ல உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸில் போங்க. ஸோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா எல்லா மொபைல்லையுமே இந்த மாதிரி அபவுட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எனக்கு இங்கே வெர்ஷன் இன்ஃபர்மேஷனில் போனேன்னா இங்கே வெர்ஷன் நம்பர்னு இருக்குது பாருங்கள். கேமரா சரியில்லை. ஓகே, இதில் நான் இப்படி டேப் பண்ணேன்னா ஒரு 8 வாட்டி டேப் பண்ணேன்னா இங்கே மாதிரி நான் ஆல்ரெடி எனபிள் பண்ணிட்டேன். ஸோ எனபிள் ஆயிருக்குன்னு காட்டுது. இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள்டு அப்படின்னு காமிக்கும். ஸோ அப்படி காமிச்சிச்சுன்னா ஓகே, நீங்கள் டெவலப் ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டீங்க. ஸோ என்னோட டிவைஸை பொறுத்த வரைக்குமே வெர்ஷன் நம்பரில் இருக்குது. சில பேருக்கு பில்டு நம்பர்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ண ஆகும். ஸோ உங்கள் மொபைலோட ஓஎஸை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, ஸோ என்னோட டிவைஸில் சிஸ்டம் அண்ட் அப்டேட்டில் போகிறேன். சில டிவைஸில் எல்லாமே அதர் ஆப்ஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் டிவைஸை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும், நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட டிவைஸில் புதுசாக டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பார்க்க முடியும், யூஎஸ்பி டிபக்கிங். ஸோ இதை நான் எனபிள் பண்ணிட்டேன். உங்கள் டிவைஸில் டிஃபால்ட்டாக டிசபிளில் தான் இருக்கும், நீங்களுமே எனபிள் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா எதுவுமே பண்ண தேவையில்லை, எந்த ஆப்ஷனுமே கொடுக்காதீங்க, ஸ்டோரேஜ் டிவைஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. மறுபடியுமே அந்த ட்ராய்டு கேம் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வைஃபை கனெக்டில் இருக்குது, நான் வைஃபை ஆஃப் பண்ணுறேன். ஸோ வைஃபை ஆஃப் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஒன்லி முழுக்க மாறிடும். ஸோ இப்போ என்னோட டிவைஸ் இன்டர்நெட்டில் கனெக்டில் இல்லை, மொபைல் டிவைஸுமே ஆஃப், வைஃபையுமே ஆஃப். ஸோ யூஎஸ்பி ஒன்லின்னு வந்துச்சுன்னா யூஎஸ்பி வழியாக நாம வெப் கேமராவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இந்த யூஎஸ்பி மெத்தடை எப்படி பிசியில் யூஸ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ நான் மொபைலில் யூஎஸ்பி மெத்தடில் செட் பண்ணிட்டு இங்கே ஓபிஎஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதே ப்ராசஸ் தான். ஸோ இங்கே ஆல்ரெடி வெப் கேமரா இருக்குது. ஸோ இந்த ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இல்லாதவங்க ஃபஸ்ட் டைமாக யூஎஸ்பி வழியாக வைக்கிறவங்களுக்கு நான் காட்டுறேன். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியுமே அதே மாதிரி இந்த ப்ளஸ் ஐக்கனில் கிளிக் பண்ணி ட்ராய்டு கேம் ஓபிஎஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது பேர் வைக்கலாம். ஸோ நான் வெப் கேம் அப்படின்னு வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதே ஆப்ஷன் மறுபடியும் வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நாம இங்கேருந்து தான் டிவைஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ அதே இடத்துல அதே ப்ராசஸ் தான். ரீஃப்ரெஷ் கொடுத்துடுங்க. ரீஃப்ரெஷ் கொடுத்ததுமே அது ஃப்ரீஸ் ஆகும். அது ஆக்சுவலாக அது லோட் ஆகிறது தான். அந்த லோடிங் முடிஞ்சதுமே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்பின்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணி சேம் ப்ராசஸ். இப்போ நான் ஆக்டிவேட் கொடுக்க போகிறேன். ஸோ ஆக்டிவேட் கொடுத்ததுமே உங்களால் என்ன பார்க்க முடியும் பாருங்க. ஸோ நான் இப்போ ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப் கேம் வந்துடுச்சு. ஸோ இப்போ உங்களால் யூஎஸ்பி கேபிள் வழியா இந்த மாதிரி வெப் கேமராவை யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சுலபமான மெத்தேடு தான். உங்களுக்கு மேபி இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் அந்த மாதிரி தோணலாம், ஆனால் ரொம்ப சுலபமான மெத்தேடு தான். ஸோ இதை தவிர இன்னுமே ஒரு சுலபமான மெத்தேட் இருக்கு. ஸோ அதையுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அடுத்த மெத்தேட் காட்ட போறேன். இதுக்கு நீங்க உங்க பிசியோட ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதுல நீங்க இந்த கேமோ ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஆப் ஃப்ரீ தான். ஸோ அதே சேம் தான் நீங்க உங்களோட மொபைல்லையுமே ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ என்னோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்க, கேமோ ஸ்டுடியோ. ஸோ என்னோட மொபைல் ஃபோன்லையுமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் யூஎஸ்பி வைஃபை மெத்தட் எல்லாமே சேம் தான். நம்மளோட ஓபிஎஸில் பார்த்த மாதிரி தான். இங்கே தான் முதல்ல பிசியில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ பிசியில் ஓப்பன் பண்ணதுமே இந்த ஆப் இப்படி தான் வந்துச்சு. ஸோ இதில் ப்ரோ வெர்ஷன் அப்கிரேட் எல்லாம் காமிக்கும். ஆனால் நம்மளோட யூசேஜுக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதுமானது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. ஏன்னா நான் பிசியில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஃபோனில் ஓப்பன் பண்ணலை. ஸோ இப்போ நான் ஃபோன்லேயுமே ஓப்பன் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க.
ஸோ இங்கே நாட் கனெக்டட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதே ஸ்க்ரீனில் இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது பெர்மிஷன் எல்லாம் கேட்கும், அலோவ் கொடுத்துருங்க. ஸோ அப்புறமா இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா இங்கே டிவைசஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே செலக்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்காங்க. அதில் போனீங்கன்னா தான் இது டிவைஸை சர்ச் பண்ணும். என்னோட டிவைஸ் MI11X. ஸோ இங்கே MI11X வந்துடுச்சு. ஸோ அதில் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவை பார்க்க முடியும். ஸோ இது கொஞ்சம் பெருசாக எல்லாம் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா லென்சஸ் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் கேமரா டெலிஃபோட்டோவில் கிளிக் பண்ணிட்டேன் தெரியாமல். ஸோ இங்கே ஒயிட் கேமரா வச்சேன்னா பாருங்கள் பேக் கேமரா வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே பிசி ஆப்லேருந்தே நம்மளால லென்ஸ் எல்லாமே ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃபோனில் நிறைய கேமராஸ் இருந்துச்சுன்னா நிறைய கேமராஸ் அந்த எல்லா லென்ஸையுமே செலக்ட் பண்ணலாம். என்னோட ஃபோனில் அல்ட்ரா வைடுமே இருக்குது. நான் இங்கே அல்ட்ரா வைடு செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ஆப்பை மினிமைஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ நார்மலாக பிசியில் வர கேமரா ஓப்பன் பண்ணுற பாருங்க. கேமரா ஓப்பன் பண்ணேன்னா இங்கே பார்க்க முடியும் பாருங்க. ஸோ நான் இங்கே ரூமுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இது கேமரா ஆப் தான். ஸோ பார்த்தீங்களா பிசியில் இருக்க கேமரா ஆப் தான். ஸோ நார்மலான கேமரா ஆப். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதில் வரலன்னா, அதாவது கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வெப் கேமராவில் காமிக்கலன்னா, உங்கள் பிசியோட கேமரா செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே ஓப்பன் கேமரா செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போனீங்கன்னா இதுக்கு எஸ் கொடுத்துருங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் கேமோ அப்படிங்கிற இந்த டிவைஸை தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த கேமோ ஆப்பை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கேமோ அப்படிங்கிற இந்த டிவைஸை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப் கேமராவில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இதே மெத்தடில் உங்களால் ஓபிஎஸ்ல கூட இந்த கேமராவை யூஸ் பண்ண முடியும். நான் இங்கே ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ மறுபடியுமே அதே கேம் சீனில் நான் இப்போ இந்த கேமோ ஸ்டுடியோ வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானில் கிளிக் பண்ணி இந்த வாட்டி ட்ராய்டு கேம் ஓபிஎஸ் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம டேரெக்டாக இப்போ வெப் கேமரா மாதிரி தான் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வீடியோ கேப்சர் செலக்ட் பண்ணணும். இது ஒரு பாருங்க வீடியோ கேப்சர் டிவைசஸ். அதில் கிளிக் பண்ணிட்டு இதுக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். நான் இங்கே சும்மா கேமன் வைக்கலாம். ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ எதுவுமே பண்ணல. ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் கேமராவாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ட்ராய்டு கேம் ஓபிஎஸ் விடையுமே இதுதான் ரொம்ப சுலபமான மெத்தட். ஆனால் பிரச்சனை என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பை எப்போவுமே பேக்ரவுண்டில் ரன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது இந்த கேமோ ஸ்டுடியோ ஆப்பை பேக்ரவுண்டில் ரன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜுமே இருக்குது. சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளால் இதில் இருந்தே கலர்ஸ் பிரைட்னஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம பேக்ரவுண்டு பிளர் எல்லாம் வைக்க முடியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த கேமோ ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் லோ அண்ட் பிசியில் நீங்கள் இதுவே ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி பிரச்சனை கொடுக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ராவாக ரேம் யூஸ் எல்லாம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி லோ அண்ட் பிசி வச்சுருக்கவங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றவங்களுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் மெத்தட் சிம்பிளாக இருக்கும். அதாவது இந்த கேமோ ஸ்டுடியோ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருக்குது, அதாவது இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ பிளக்இன் செட்டப் பண்ணுறது, இல்லை இந்த கேமோ ஸ்டுடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லைனா என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் கூட கேளுங்க, நான் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம பிசியில் ரொம்ப சுலபமாக நம்மளுடைய மொபைல் ஃபோனை வெப் கேமராவை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதால் நமக்கு கிடைக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஆவரேஜான ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூட நல்ல டீசெண்டான கேமராஸ் இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு 8,000 7,000 ருபீஸ் இருக்க வெப் கேமரா விடையுமே ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஸோ இதனால் எந்த ஒரு காசுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்மளுடைய பிசியில் வெப் கேமரா யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.